நன்மை தரும் நவக்கிரகஸ்தல யாத்திரை சனி. உலகில் உள்ள அனைத்து மக்களும் லௌகீக இன்பத்தை தான் நாடுவார்கள். அப்படி கார், பங்களா, சொத்து, சுகம் என லௌகீக வாழ்வை தரும் சுக்கிரனை பற்றி சென்ற வாரம் பார்த்தோம். இந்த வாரம் நவக்கிரகஸ்தல யாத்திரையில் மிக முக்கியமான கிரகத்தை பற்றி காண இருக்கின்றோம். யார் அவர் என்று தெரியுமா? அவர் பெயரை கேட்டாலே போதும் 33 கோடி தேவர்களும் மூவரும் கூட அச்சம் கொள்வர். ஆம் நேயர்களே, சனி பகவானை பற்றித்தான் இன்றைய நவக்கிரகஸ்தல யாத்திரையில் காண இருக்கின்றோம். ஏழரை சனி வந்தாலே போதும், வாழ்வில் எத்தனையோ மாற்றங்கள் திடீரென்று வரும். என்னடா சடனா வேலையை விட்டுட்ட, அதை ஏண்டா கேக்குற? ஏழரை சனி வந்தாலும் வந்தாரு, என் வாழ்க்கைய புரட்டி போட்டுட்டார். இப்படி சிலரும், இன்னும் சிலர், உங்க பொண்ணு கல்யாணமாகி 6 மாசத்துல திரும்பி வந்துட்டாளாமே, ஏங்க என்னாச்சு? அதையும் கேக்குறீங்க. மாப்பிள்ளைக்கு 7.5 சனி, பொண்ணுக்கோ அஷ்டமத்து சனி. கல்யாணம் இப்ப வேணாம்னு எவ்வளவோ சொன்னாங்க, நாங்க தான் கேட்காம பண்ணோம். இப்ப இப்படி ஆயிடுச்சு. இப்படி உங்கள் காதுபட பலரும் சொல்ல கேட்டு இருப்பீர்கள். சனி யாத்திரைக்கு செல்லும் முன் சனி வந்தால் என்ன செய்வார் என்பதையும், உங்கள் குடும்ப நபர்களின் ராசிக்கு சனி எப்படி பாதிப்பை ஏற்படுத்துவார் என்பதையும், மேலும் சனி வரும் முன் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்றும், குறிப்பாக சனியின் பாதிப்பில் இருந்து மீள்வது எப்படி என்பதையும் முதலில் பார்த்து விடுவோம். என்ன செய்வார் சனி பகவான்? சனி பகவான் என்பவர் தவறுக்கு தண்டனை தருபவர். அந்த தண்டனையை சிலருக்கு பொருள் இழப்பாகவோ, பண இழப்பாகவோ, நோயாகவோ, குடும்பத்தில் கணவன் மனைவி பிரிவாகவோ, பிள்ளைகள் மூலம் பிரச்சனைகளாகவோ, பகையாகவோ, அல்லது திடீர் வேலை இழப்பாகவோ, தொழிலில் நஷ்டமாகவோ, மேலும் அவமானத்தை, மரியாதையை இழக்கும் சூழ்நிலையையும், போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் கேஸ் என அலைச்சலையும், திடீர் கடன் அல்லது விபத்தாகவோ, கண்டமாகவோ சனி பகவான் இந்த காலகட்டத்தில் தருவார் என்கிறார்கள். சனிதான் ஆயுட்காரகர், சனிதான் கர்மகாரகர். அதனால்தான் 7.5 சனி வரும்போது வாழ்வில் கட்டாயம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்கிறார்கள். ஆயினும் பக்தியில் சிறந்து விளங்குவோரையும், தினமும் இல்லத்தில் பூஜை செய்வோரையும், கோயிலுக்கு தவறாமல் செல்வோரையும், தான தர்மம் செய்வோரையும், கடினமாக உழைப்பவரையும், நல்லோர்கள் சத்சங்கத்துடன் இணைந்து இருப்போரையும் சனி தொடுவதில்லையாம். அப்படி சனி வந்தாலும் அது அவர்கள் வளர்ச்சிக்கே இருக்கும் என்பது சிறப்பு தகவலாக சொல்லப்படுகிறது. உங்கள் ராசியும் சனி பகவானும் ஒரே வீட்டில், முக்கியமாக கணவன் மனைவி இருவருக்கும் ஒரே சமயத்தில் 7.5 சனியோ அல்லது ஒருவருக்கு 7.5 நடக்கும் போது இன்னொருவருக்கு அஷ்டமத்து சனியோ நடக்கக்கூடாது என்கிறார்கள். மேலும் ஒரே வீட்டில் மாமனார், மாமியார், பிள்ளைகளுக்கு இதே போல அஷ்டமத்து சனியோ 7.5யோ சேர்ந்து வரக்கூடாதாம். இது தவிர சந்திராஷ்டம நாட்கள், அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை நாட்கள் மற்றும் சந்திரனும் சனியும் கோட்சாரத்தில் இணையும் நாட்கள் மற்றும் உங்கள் பிறந்த ஜாதகத்தில் ஒரே ராசியில் 2, 3 பாவகிரகங்கள் இணைந்து இருந்து அந்த ராசியை கோட்சார சனி கடக்க நேர்ந்தால், அதாவது ராகு, செவ்வாய், கேது, சனி போன்ற பாவகிரகங்கள் ஜென்ம ஜாதகத்தில் ஒரு கட்டத்தில் கூடியிருக்க, அந்த ராசியை கோட்சார சனி கடக்கும் காலகட்டத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டுமாம். மற்றும் உங்கள் லக்னத்திற்கு 8ஆம் இடத்தை கோட்சார சனி பார்த்தாலோ அல்லது 8ஆம் இடத்திற்கு வந்தாலோ அல்லது
ராகு சனி, சனி கேது, சனி சந்திரன், சூரியன் சனி, செவ்வாய் சனி உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இணைந்து இருந்தாலோ பார்த்து கொண்டாலோ கூடவே அதன் தசாபுக்தியும் 7.5 சனியும் சேர்ந்து வந்தாலோ மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமாம். 7.5 சனி, அஷ்டமத்து சனி வரும்போது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என பார்க்கலாம். 7.5 சனி, அஷ்டமத்து சனி காலத்தில் கூடிய மட்டும் கருப்பு நிற ஆடையை தவிர்க்க வேண்டுமாம். காக்கா குத்தினாலோ, சிறகால் தலையில் காகம் அடித்தாலோ அல்லது செருப்பு தொலைந்து போனாலோ, வீட்டில் விளக்கு வைத்த பின் சண்டை தினமும் வந்தாலோ, பிள்ளைகளுக்கு மாலை நேரமானால் உடல் நலம் பாதிக்கப்பட்டாலோ அவசியம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ராகு காலத்தில் அருகில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று அந்த 1.5 மணி நேரமும் கோயிலில் இருந்துவிட்டுதான் வர வேண்டுமாம். முடிந்தால் தொடர்ந்து காலபைரவாஷ்டகம் படித்து வரலாம். மேலும் காலில் அடிக்கடி அடிபட்டால் பௌர்ணமி தோறும் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்ல வேண்டுமாம். ஒரு அலுவலகத்திலோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலோ 7.5 சனி நடக்கும் இருவர் நண்பர்களாக இருந்தால் வண்டியில் ஒன்றாக செல்வதை தவிர்ப்பது நல்லது என்கிறார்கள். கணவன் மனைவிக்குள் காரணமே இல்லாமல் அடிக்கடி சண்டை வந்தாலோ அல்லது அலுவலகத்தில் தவறே செய்யாமல் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தாலோ அவசியம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு தொடர்ந்து உங்கள் கையாலே வெற்றிலை மாலை கட்டி போட வேண்டுமாம். அதேபோல தேவையில்லாமல் மனக்கவலை, பயம், தவறாக ஏதாவது நடந்துவிடுமோ போன்ற எதிர்மறை எண்ணங்கள் வந்தால் சின்ன பேப்பரில் ஸ்ரீராம ஜெயம் 1008 முறை எழுதி அதை மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு சாற்ற வேண்டுமாம். பெருமாள் ஆலயத்தில் இருக்கும் சக்கரத்தாழ்வாரை தரிசித்து வர மரண பயம் நீங்குமாம். மேலும் உடல் நலம் அடிக்கடி பாதிக்கப்பட்டால் சனிக்கிழமையில் தொடர்ந்து யாருக்காவது அன்னதானம் செய்யலாம் என்கிறார்கள். வண்டி வாகனம் சம்பந்தமான செலவோ விபத்தோ தொடர்ந்து நடந்தால் அஷ்டமி தோறும் காலபைரவரை வழிபடலாம். முடிந்தால் இரத்த தானம் கொடுக்கலாம் என்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் அதிக சம்பளத்திற்கு ஆசைப்பட்டு வேலையை விடக்கூடாதாம். அதேபோல வேலையை விட்டுவிட்டு புதிய தொழில் தொடங்கவும் கூடாதாம். பெரிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. அவசரத்தில், கோபத்தில், ஆவேசத்தில் எதையும் செய்யக்கூடாது. கடன் வாங்கவும் கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. அடுத்தவருக்கு ஜாமீன் கையெழுத்தோ லோனுக்கு ஷூரிட்டி கொடுக்கக்கூடாது. சீட்டு கட்டக்கூடாது. தங்கத்தை வைத்து நகைக்கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கி வீடு கட்டக்கூடாது. இஎம்ஐயில் அல்லது கிரெடிட் கார்டு மூலமாகவோ சக்திக்கு மீறி பொருட்கள் கடனாக வாங்கக்கூடாது என்கிறார்கள். சரி நேயர்களே, இனி சனி யாத்திரைக்கு திருநள்ளாறு செல்வோம். நவக்கிரகங்கள் அனைவருமே சிவபெருமானை வழிபட்டு தங்கள் பாவம் தோஷம் நீங்க பெற்ற காரணத்தினால் நவக்கிரகஸ்தல யாத்திரை ஆலயங்கள் அனைத்துமே சிவாலயங்கள்தான். நவக்கிரகஸ்தல யாத்திரைக்கு செல்வோர்கள் முதலில் சிவபெருமானையும் அம்பாளையும் வழிபட்டு விட்டுதான் நவக்கிரகங்களுக்கு உரிய பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்கிறார்கள். நவக்கிரகங்களில் 8 கிரகங்கள் தமிழகத்தில் இருக்க சனி பகவான் மட்டும் புதுச்சேரி, காரைக்காலில் திருநள்ளாறு கஷேத்திரத்தில் உள்ளார். திருநள்ளாறு சிவனை வழிபடும் முன் சனி பகவானின் வரலாற்றை காணலாம். சனி பகவான் வரலாறு. சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் மகனாக பிறந்தவர் சனி பகவான். சனி பகவான் பிறப்பே ஒரு ரகசியமாகும். தன் மனைவி உஷாதேவியுடன் வாழ்ந்து வருவதாக நினைத்திருந்தார் சூரிய பகவான். ஆனால் உஷாதேவியோ இனியும் சூரியனின் வெப்பத்தை சகிக்க முடியாது என்று தன் பிள்ளைகளை காக்கும் பொறுப்பையும் சூரியனை கவனிக்கும் கடமையையும் தன்னைப் போலவே ஒரு பெண்ணை தன் தவ சக்தியால் உருவாக்கி அப்பெண்ணுக்கு சாயாதேவி என பெயர் வைத்துவிட்டு சூரியனுக்கு தெரியாமல் சென்றுவிட்டாள் உஷாதேவி. அதன்பின் சூரியனுக்கும் சாயாதேவிக்கும் சனி மகனாக பிறந்தார். ஒரு நாள் இந்த உண்மை எல்லாம் தெரிந்து கொண்ட சூரிய பகவான் சனி மீதும் சாயாதேவி மீதும் கடும் கோபம் கொண்டார். இது சனிக்கு பிடிக்கவே இல்லை. இதில் என் தாய் தவறு என்ன இருக்கிறது என்று சூரியனையே சனி கேள்வி கேட்க அதுவே தந்தைக்கும் மகனுக்கும் சண்டையானது. சண்டை பிரிவாக சனி தந்தையை விட்டு விலகி தனக்கென ஓர் உலகம் உருவாக்கி சூரியனுக்கு எதிராக செயல்படத் தொடங்கினார். சூரியன் ஒளி என்றால் சனி இருள், சூரியன் சிவப்பு என்றால் சனி
கருப்பு. சூரியனோ வேகம், சனியோ மந்தம், அதாவது பொறுமை. சூரியன் அரசன், சனி மக்கள். சூரியன் முதலாளி, சனி தொழிலாளி. இப்படி அனைத்துமே தந்தைக்கு எதிராக செயல்படத் தொடங்கினார் சனி பகவான். சனியின் பார்வையும் பலனும். தன் தந்தை சூரியனை விட எல்லா விதத்திலும் மேலானவனாக இருக்க வேண்டி சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தார் சனி பகவான். சிவனும் சனியின் தவத்தால் மனம் குளிர்ந்து நவக்கிரக பதவியை அளித்தார். மேலும் யார் என்ன தவறு செய்தாலும் அதற்குரிய தண்டனையை தரும் முக்கிய பொறுப்பையும் பெற்றார் ஈசனிடம் இருந்து சனி பகவான். அன்று முதல் சனி யாரை பார்த்தாலும் அவர்கள் செய்த பாவத்திற்குண்டான தண்டனையை அனுபவிக்கும் ஒரு நிலை உருவானது. சனியை பார்த்து மனிதர்கள் மட்டுமின்றி தேவர்களும் கூட அஞ்சினர். அப்படி சனி பார்வைப்பட்ட ஒரு மன்னன் எப்படி ஆண்டியாகி மீண்டும் எப்படி அவனுக்கு இழந்த அனைத்தும் கிடைத்தது என்பதைத்தான் இன்றைய நவக்கிரகஸ்தல யாத்திரையில் காண இருக்கின்றோம். இது சனி பரிகார யாத்திரை. அழகான ஓர் ஊர் திருநள்ளாறு. 2 ஆறுகள் இப்பகுதியில் இணையும் காரணத்தால் இவ்வூருக்கு இப்பெயர் வந்ததாம். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் 52வது சிவத்தலம் இதுவாகும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகியோர் இத்தல இறைவனை பாடியுள்ளனர். இத்தல மூலவர் திருநாமம் தர்பாரண்யேஸ்வரர் திருநள்ளாற்றீசர். ஆம்பாள் பெயர் போகமாத்த பூண் முலையாள் பிரணாம்பிகை. ஸ்தல விருட்சம் தர்பை. ஸ்தல தீர்த்தம் நல தீர்த்தம், சிவகங்கை தீர்த்தம். இத்தல சிவனை வழிபட்டு அருள் பெற்றவர்கள் திருமால், பிரம்மன், இந்திரன், அகத்தியர், புலஸ்தியர், அர்ஜுனர், நல சக்கரவர்த்தி, அஷ்டதிக்கு பாலகர்கள், வசுக்கள், முசுகுந்த சக்கரவர்த்தி மற்றும் பலர். தர்பையில் இருந்து ஈசன் தோன்றியதால் இத்தல ஈசனுக்கு தர்பாரண்யேஸ்வரர் என்ற திருநாமம் வந்ததாம். மிக மிக அற்புதமான ஆலயம் இது. அழகான தீர்த்தம் இருக்கும் ஸ்தலம். அதன் அருகே விநாயகர், பைரவர் குடிகொண்டிருக்க சனிக்கிழமை மற்றும் சனிப்பெயர்ச்சி நாட்களில் இத்தலத்திற்கு இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் கூட லட்சக்கணக்கான பக்தர்கள் தேடி வந்து வழிபட்டு செல்கிறார்கள். தல வரலாறு. சேதி நாட்டு இளவரசியான தமயந்தி மிக மிக அழகானவர். தேவதை போல அப்படி ஒரு எழில் தோற்றத்தில் இளமை வனப்புடன் இருப்பாள். அதனால் அவளை பலரும் மணக்க விரும்பினர். அவளோ நிடத நாட்டின் மன்னன் நளனை தன் மணாளனாக நினைத்து வாழ்ந்து வந்தாள். அப்பொழுது ஒரு நாள் தமயந்திக்கு சுயம்பரம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் எண்ணற்ற தேவர்கள் கலந்து கொண்டு அவளை எப்படியாவது மணம் முடிக்க முந்தியடித்தனர். ஆனால் தமயந்தி அவர்களை எல்லாம் தவிர்த்துவிட்டு நளனை மாலை சூடினாள். இதனால் கோபம் கொண்ட தேவர்கள் சனீஸ்வரனிடம் நளனை பிடிக்கச் சொன்னார்கள். ஆனால் சனி அதற்குரிய காலம் வரட்டும் என்று காலம் வரும் வரை காத்திருந்தார். அப்பொழுது நளனுக்கு 7.5 சனி காலம் தொடங்கியது. ஒரு நாள் நளன் கால் சரியாக கழுவாமல் அசுத்தமாக இருப்பதைக் கண்ட சனி இதுதான் சமயம் என்று பாதம் வழியே பாதச்சனியாக நளனை பிடித்தார். சனி பிடித்ததும் நளனும் புத்தி கெட்டு சூதாட்டத்தில் நாட்டை இழந்து பராரியாகி மனைவி மக்களை எல்லாம் பிரிந்து வாழ நேர்ந்தது. அனைத்தும் இழந்து தன் அழகான ராஜகோலமும் நீங்கி தனிமையில் தவித்திருந்த போது ஒரு நாள் நாரதர் நளனை சந்தித்து ஸ்தல யாத்திரை செல்லச் சொன்னார். நளனும் பல கஷேத்திரங்களுக்கு ஸ்தல யாத்திரை சென்று வரும் போது திருநள்ளாறு வந்து இங்குள்ள தீர்த்தத்தில் குளித்து எழுந்தார். அவ்வளவுதான். திருநள்ளாறு தீர்த்தம் பட்டதும் சனியும் நளனை விட்டு நீங்கினார். அன்று முதல் இத்தல தீர்த்தத்திற்கு நளதீர்த்தம் என்று பெயர் வந்ததாம். கோயில் சிறப்பு. தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம்
தியாகராஜருக்குரிய சப்தவிடங்க தலங்களில் ஒன்றாகும். இங்குள்ள தியாகராஜர் நகவிடங்கர் என்று அழைக்கப்படுகிறார். இங்கு சிவபெருமான் ஆடும் நடனம் உன்மத்த நடனமாகும். இந்த நடனத்தின் சிறப்பு என்ன தெரியுமா? இத்தலம் வரும் பக்தர்கள் சனியின் கோர பிடியில் சிக்கி அதிலிருந்து விடுபட வேண்டி ஈசன் மீது அளவிட முடியாத அன்பும் பக்தியும் செலுத்துவதைக் கண்டு மனம் மகிழ்ந்து பக்தர்களின் பாசத்தில் நெகிழ்ந்து பித்து பிடித்தது போல அப்படி ஒரு நடனம் சிவபெருமான் ஆடுவாராம். அந்த நடனமே உன்மத்த நடனம் எனப்படுகிறது. இந்த நடனத்தை பார்த்தாலே போதும் சனிதோஷம் நீங்கும் என்கிறார்கள். இங்கு சனீஸ்வரர் அற்புத கோலத்தில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். அதனால் இங்கு நவக்கிரகங்கள் கிடையாது. இங்கு சனி பகவானுக்கு உரிய காக்கை வாகனம் தங்கத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. விசேஷ காலங்களில் சனீஸ்வர பகவான் தங்க காக வாகனத்தில் அமர்ந்து வீதி உலா வருகிறார். கதிரவன் மகனாக சனிதேவன் பிறந்தான், கார்மேகவர்ணனாய் கிரகம் அமர்ந்தான், நீதியே தவறாது அரசாளும் வேந்தன். நந்தி ஒதுங்கிய வரலாறு. ஒவ்வொரு கோயிலிலும் ஒரு அதிசயம் இருக்கும். அதை அறிந்து வழிபடும் போது நிச்சயம் வாழ்வில் பல மாற்றங்கள் வரும். பொதுவாக ஆலயங்களில் நந்தி ஈசனை நோக்கியவாறு இருக்கும். ஆனால் இத்தலத்தில் நந்தியுடன் பலிபீடமும் ஒதுங்கி உள்ளது. அதற்கு காரணம், ஒருமுறை இங்கு வாழ்ந்து வந்த இடையன் ஒருவன் கோயிலுக்கு பால் தரும் பணியை செய்து வந்தான். ஆனால் அந்த பாலை கணக்கன் ஒருவன் திருடி தவறான கணக்கை காட்டி இடையனை மாட்டிவிட்டானாம். இதனால் மனமுடைந்த இடையன் ஈசனிடம் வேண்டி நின்றான். இடையன் மீது எந்த குற்றமும் இல்லை என்பதை உலகறியச் செய்து அவன் மீது இருந்த பழியை நீக்க எண்ணிய ஈசன் தவறான பால் கணக்கை காட்டி அபிஷேக பாலை திருடியவனை தனது சூலாயுதத்தால் வதைத்தாராம். சிவன் சூலத்தை அவன் மீது வீசியதும் சூலாயுதம் வருவதைக் கண்ட நந்தி ஒதுங்கி நிற்க அந்த கணக்கன் வதைக்கப்பட்டான். அன்று முதல் தவறே செய்யாமல் வீண் பழிக்கு ஆளானவர்கள் இத்தலம் வந்து நந்தி முன் நின்று ஈசனிடம் வேண்டி நின்றால் உண்மையில் தவறு செய்த பாவிகள் தண்டிக்கப்படுவார்களாம். கோயில் அமைப்பு. 4 வீதிகளுக்கு நடுவில் கோயில் அமைந்துள்ளது. ஆலயம் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக உள்ளது. 7 நிலைகள் 9 கலசங்களுடன் ராஜகோபுரம் அற்புதமாக காட்சி தருகிறது. அதில் பல வகையான சுதை சிற்பங்கள் உள்ளன. கொடிமரம் அருகே சுந்தரர் தனி சன்னதியில் உள்ளார். ஆலயம் உள்ளே அம்பாள் தெற்கே அழகாக வீற்றிருக்க ஈசன் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இவர்களுக்கு நடுவே சனி பகவான் தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றார். கோயில் உள்ளே மிகப்பெரிய பிரகாரமும் அழகிய தூண்களும் உள்ளன. சனி பகவான் பரிகார ஸ்தலம் என்பதால் சனிக்கிழமையை தவிர மற்ற நாட்களில் கோயில் அமைதியாக இருக்கிறது. இத்தலத்தின் சிறப்பே இங்கு இருக்கும் தீர்த்தங்களும் சனி பகவானும் தான். ஆலயம் வருவோர் பெரும்பாலும் தீர்த்தத்தில் நீராடிவிட்டுதான் கோயிலுக்குள் வருகிறார்கள். கோயில் உள்ளே செல்லும் போது ஒரு வகையான ஈர்ப்பு தெரிகிறது. இத்தலத்தில் எண்ணற்ற தனி சன்னதிகளை காண முடிகிறது. அதை இனி காணலாம். காலத்தீஸ்வரர், விஸ்வநாதர், நால்வர், 63, நலச்சக்கரவர்த்தி, சொர்ண விநாயகர், ரிஷி, முனிவர்கள், கற்பக விநாயகர், சப்தவிடங்க சிவலிங்கங்கள், 3 பைரவர்கள், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், சுப்பிரமணியர், கஜலட்சுமி விநாயகர், நாகர் சிலைகள், ஆதிபுரீஸ்வரர், பெருமாள், இடையன் சந்நிதி, சூரியன், சந்திரன், துர்க்கை, பிச்சாண்டவர் என ஆலயம் முழுக்க பரிவார தெய்வங்கள் அற்புதமாக காட்சி தருகிறார்கள். சனிக்கிழமை தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகிறார்கள்.
திருவிழாக்கள். இத்தலத்தில் வைகாசி திருவிழா மிக விமர்சையாக நடைபெறுகிறது. அப்பொழுது தினமும் பல்வேறு வாகனங்களில் அற்புத அலங்காரத்தில் உற்சவர் காட்சி தருகிறார். அதை காண ஏராளமான பக்தர்கள் கோயிலுக்கு வருகிறார்கள். சஞ்சலங்களேனோ வினை பயனோ பாவங்கள் பந்தாடும் பிணை பயனோ முந்தை வினை உனை வாட்டும் போல் வினை உனை பொருத்தும் துணையாரமா கர்ம வினை தீருமா முந்தை வினை உனை வாட்டும் போல் வினை உனை பொருத்தும் துணையாரமா கர்ம வினை தீருமா இருவினை நீக்கிடும் தனி ஒருவன். எப்படி வழிபடுவது? பொதுவாக சனியால் பாதிக்கப்பட்டவர்கள் தவிர மற்றவர்கள் சனிக்கிழமையில் இத்தலம் வந்து வழிபட வேண்டாம் என்கிறார்கள். அப்படியே வந்தாலும் நலத்தீர்த்தத்தில் நீராடக் கூடாதாம். சனியால் பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக 7.5 சனி, அஷ்டமத்து சனி நடப்பவர்கள் கருப்பு ஆடை அணிந்து வந்து இங்குள்ள நலத்தீர்த்தத்தில் நீராடிவிட்டு அருகே இருக்கும் பைரவரை வழிபடுகிறார்கள். பின்னர் நலன் கலிதீர்த்த விநாயகரை வணங்கி தேங்காய் உடைத்து வழிபடுகிறார்கள். சனிக்கிழமைகளில் நினைத்து கூட பார்க்க முடியாதபடி அப்படி ஒரு கூட்டம் வருகிறது. அன்று சனி ஓரை காலை 6 முதல் 7 வரை என்பதால் சனிக்கிழமை அதிகாலையிலேயே விடியும் முன்பே பலரும் இங்கு வந்து நீராடுவதை காண முடிகிறது. தீர்த்தத்தில் நீராடிவிட்டு கடைகளில் அர்ச்சனை பொருட்களை வாங்கிவிட்டு பக்தர்கள் கோயிலுக்குள் செல்கிறார்கள். சனிக்கு அபிஷேகம் செய்ய தனியாக கடாய், நல்லெண்ணெய் மற்றும் வஸ்திரம் விற்கப்படுகிறது. கோயிலுக்குள் தரிசிக்க செல்பவர்கள் முதலில் சிவனையும் அம்பாளையும் வணங்கிய பின்னர் சனியை வணங்குகிறார்கள். நல்லெண்ணெயை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை சனிக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். சனிக்கு பலவிதமான அபிஷேகம் செய்த பின் இறுதியாக அலங்காரம் செய்து வெள்ளிக்கவசம் சாற்றி தீபாராதனை அதி அற்புதமாக நடைபெறுகிறது. இதை எண்ணற்ற பக்தர்கள் கண்டு தரிசிக்கிறார்கள். பின்னர் பிரகாரத்தில் இருக்கும் தெய்வங்களை எல்லாம் வழிபட்டுவிட்டு இறுதியாக 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்ட பின் 8 பேருக்கு அன்னதானம் செய்கிறார்கள். இத்தலத்தில் இருக்கும் சனி அனுக்கிரக மூர்த்தி என்பதால் அர்ச்சனை செய்த பழம், தேங்காயை வீட்டுக்கு எடுத்துச் செல்லலாம் என்கிறார்கள். ஆனால் சனி பகவானை வழிபட்டு விட்டு நேராக வீட்டுக்குத்தான் செல்ல வேண்டுமாம். தரிசன நேரம் காலை 6 முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை. ஆலய முகவரி: அருள்மிகு தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோயில், திருநள்ளாறு, திருநள்ளாறு அஞ்சல், காரைக்கால் மாவட்டம், புதுச்சேரி 609607. எப்படி செல்வது? காரைக்காலில் இருந்து மேற்கே 6 கிலோமீட்டர் தொலைவில் திருநள்ளாறு ஸ்தலம் இருக்கிறது. கும்பகோணத்தில் இருந்து சுமார் 55 கிலோமீட்டர் தொலைவிலும், மயிலாடுதுறையில் இருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. பேரளம், காரைக்கால், கும்பகோணம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் முதலிய இடங்களில் இருந்து இத்தலத்திற்கு அடிக்கடி பேருந்துகள் செல்கின்றன. பிரச்சனை என்று ஒன்று வந்தால் நிச்சயம் தீர்வு என்பதும் இருக்கும். பாவம் செய்தவன் அதை அறிந்து வருந்திய அடுத்த நொடியே அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடைத்துவிட்டதாக சாஸ்திரம் சொல்கிறது. எனவே சனி பகவானை பார்த்து அஞ்சாமல் ஈசனை வழிபடுங்கள். நிச்சயம் உங்கள் கஷ்டம் தீரும். பயமே சனி, தைரியமே அதற்கு பரிகாரம் என்பதை உணர்ந்து தர்பாரண்யேஸ்வரை வழிபட்டு உங்கள் விதியை மாற்றி அமையுங்கள். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை 893993
6611 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ இப்பொழுதே தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தலாம். நவக்கிரக ஸ்தல யாத்திரை சனி